இந்த நாளுக்காக கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நான் ஜெபிச்சப்ப இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். நான் சந்தோஷமாய் இருக்க முடியும். சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஏன்னா பிசாசு நிறைய பேருடைய மனசில் கொடுத்துருக்கிற எண்ணம் என்னென்னா, நீ சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தை கொடுத்துருக்குறான். சிலர் நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சில சூழ்நிலைகள், சிலருக்குள்ளார பயம், நீ நம்ம ரொம்ப சிரிச்சிடக்கூடாது, சிரிச்சிட்டா சந்தோஷமாக இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இப்படி சொல்கிறாங்க, இப்படி நம்புகிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ சொல்லு, நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க, கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். எனக்கு அருமையானவர்களே, உலகத்திலேயே மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அது டெம்பரரி, தற்காலிகமானது. உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதாவது நல்லது நடந்துச்சுன்னா, அவங்களுடைய சூழ்நிலையில் அவங்களுக்கு எதாவது நல்லது கிடச்சிச்சின்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது உலகத்தில் இருக்கிற இயல்பான மகிழ்ச்சி. இது சூழ்நிலை மாறும்போது என்ன ஆயிடுதுன்னா, அவங்க முகம் வாடிடுது, அவங்க சந்தோஷம் போயிடுது. எப்படிங்க இருக்கீங்க கேட்டால், எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்படி தான் உலகத்தில் சொல்கிறாங்க. அதே ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஒரு வீடு கிடச்சிருச்சு, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கொடுக்குற சந்தோஷம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்லும்போது, ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் அப்படின்னு லிஸ்ட் சொல்லுது. கனி அப்படின்னா பழம். இந்த பழம் என்பது ஒரு மரத்தில் வெளியிலிருந்து வந்து ஒட்டி வைக்கப்படுவதில்லை. மரத்துக்குள்ளே இருக்கிற உயிர், அந்த சுபாவம் அந்த மரத்திலே பழத்தை உள்ளிருந்து உண்டாக்குகிறது, வெளியே இருந்து உண்டாக்கலை. அதனால்தான் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இப்படி ஒரு பெரிய 9 கனியை குறித்து சொல்லுது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தேவன் கொடுக்கிற காரியங்கள் என் சூழ்நிலைகளின் படியாக, என் சூழ்நிலையினால் கட்டுப்படுத்தப்படவே முடியாது. அல்லேலூயா. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆவியின் கனியோ சந்தோஷம்னா, தேவன் எனக்கு உள்ளே இருந்து அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் பைபிளை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் சந்தோஷத்தை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வாசிங்கன்னா, அது எப்போ சொல்லப்பட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் சில வசனங்கள் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வழியாய் கடந்து சென்ற நேரத்தில், உபத்திரவப்படுகிற நேரத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னுன்ற ஒரு எண்ணம், ஏன்னா உனக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, அது ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் பலிக்காது. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், யார் எனக்கு முன்னாடி வந்து நின்று, இங்கே பாரு, உன்னை சந்தோஷமாக இருக்க நான் விடுறேன்னா, விடவே மாட்டேன், நான் ஏதாவது செய்வேன், இப்படி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அடுத்தடுத்து சூழ்நிலைகள் இருந்தாலும்
நான் சந்தோஷமா இருக்கிறத யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். சொல்லி முடியாத சந்தோஷம்னா விவரிக்க முடியாத சந்தோஷம். மிகுந்த சந்தோஷத்தை விட ஒரு ஸ்டெப் ஹை. இந்த சந்தோஷத்தை விளக்கவே முடியாது. வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. இங்கேயும் இந்த பேதுரு யாருக்கு எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையை சிதறி போயிருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்தவ கண்ணோட்டம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? எல்லாமே நல்லா இருக்கிறதுனால இவங்க சாட்சி சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஆதி கிறிஸ்தவம் அப்படி இல்லவே இல்லை. அவங்க சந்தோஷமாக இருந்ததினால எல்லாத்தையுமே அவங்க சந்தோஷத்தினால சரிப்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்குள்ளே இருந்தது. சிதறி போய் கிடந்தப்ப அங்கேயும் 6ஆம் வசனத்தில் எழுதுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பலவித சோதனைகளினாலே கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள்னா அவங்க துக்கமாக இல்லை, துக்கப்படுத்துறதுக்கு அந்த பலவித சோதனை வேலை செய்யுது. ஆனால் அவைகளின் மத்தியில் பேதுரு எழுதுறாரு, உங்களால் ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பொன் சோதிக்கப்படும் பொழுது அது பிரகாசமாகிறது, அதுக்கு மதிப்பு அதிகமாகிறது. அது மாதிரி உங்கள் விசுவாசம் அந்த சோதனையின் வழியாய், இந்த பாடுகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கு. என்னன்னா, இந்த பாடுகளுக்கு பிறகு தேவன் மகிமையை வைத்திருக்கிறார். பாடுகளுக்கு பிறகு தேவன் எதை வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? மகிமை என்னன்னா மேன்மையை வச்சிருக்கிறார். எப்படி போன குறிப்பில் நம்ம பார்த்தோம், சோதனைக்கு பிறகு பரிபூரணத்தை வச்சிருக்கிறாரு. இங்கே பாடுகளுக்கு பிறகு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? மகிமையை வைத்திருக்கிறார், மேன்மையை வைத்திருக்கிறார். ஆகையினால நீங்கள் என்ன செய்யலாம்னா, சொல்லி முடியாத அளவுக்கு மகிமையால் நிறைந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சில பிரச்சனைகள் பயங்கரமான பிரச்சனைகளாக இருக்கும், பாடுகள் பயங்கரமான பாடுகளாக இருக்கும். யோசேப்பின் வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருந்தார், அவனுக்கு சொப்பனங்களை காமிச்சிருந்தார், அவனை உயர்த்துவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே பாடுகள் தான், சொந்த சகோதரர்களால் பாடுகள், எல்லா சூழ்நிலையிலும் பாடுகள். கடைசியில் சிறையில் கொண்டு போய் போட்டுடுறாங்க, அங்கேயும் பாடுகள். ஆனால் யோசேப்பு அந்த பாடுகளின் மத்தியில், யோசேப்பு எதற்கு உதாரணமாக சொல்லப்படுறாருன்னா நல்லா கவனிங்க. யோபு பைபிளில் எதுக்கு உதாரணம்னா பொறுமை, யோசேப்பு பைபிளில் எதுக்கு உதாரணம்னா விசுவாசம். யோபின் பொறுமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பின் விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். சங்கீதம் 105 வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. எங்கே நீங்கள் வாசித்து பார்த்தாலும், யோபு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவருடைய வாயின் வார்த்தைகளில் அவர் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் ஷேக் ஆயிட்டார். அவர் நான் ஏன் பிறந்தானோ இந்த மாதிரி புலம்பலெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஆண்டவரை மறுதளிக்கலை. அதனால தான் அவரை பொறுமைன்னு சொல்கிறார். ஆண்டவரை மறுதளிக்கலை. தன் சிநேகிதர்களை, மோசமாக பேசின சிநேகிதர்களை திட்டிருக்கலாம், திட்டலை. யோபின் பொறுமை. ஆனால் யோசேப்பை பொறுத்த மட்டில் அவன் வாயில் எவ்வளோ பாடு அவன் வாழ்க்கையில் வந்தாலும் வாயில் எதிர்மறையான வார்த்தை, சோர்வான வார்த்தை வரவே இல்லை. அல்லேலூயா. யோசேப்பின் விசுவாசம், யோசேப்பின் விசுவாசம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பெரிய சாட்சி என்னன்னா, அவனுடைய சகோதரர்கள் பஞ்ச காலத்தில் இவன்கிட்ட வர்றாங்க. அதுக்குள்ளார கர்த்தர் இவனை உயர்த்திட்டார், தேசத்தின் அதிபதியாக உயர்த்திட்டார். அவங்க வந்தபோது அவன் பார்த்த உடனே அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டான். உடனே வசனம் சொல்லுது, அவன் சொப்பனங்களை நினைவு கூர்ந்தான். அவன் முதல் ரியாக்ஷனே, நீங்கள் பிறகு வாசிச்சு பாருங்க பைபிளில், அவன் நம்மளை அடித்தானே அப்படின்னு வரல, நம்ம பலவர்ண அங்கிய கலட்டினான்களே அப்படின்னு வரல. இப்படி தான் வந்திருக்கணும். சாதாரண மனுஷன்னா இப்படி வந்திருக்கணும். விசுவாசம் இல்லாத ஆள்னா இப்படி வந்திருக்கணும். இதெல்லாம் மனசில் வந்துச்சுன்னா இன்னும் விசுவாசம் வரலன்னு அர்த்தம். அவங்க இப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி செஞ்சாங்களே, இப்படியெல்லாம் நசுக்குனாங்களே, யூ டோன்ட் பிலீவ், யூ டோன்ட் பிலீவ். நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா மற்றவன் நமக்கு செய்த தீமை நமக்கு வராது மனசில். மாறாக, யார் எனக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால் நான் சந்தோஷமாக இருப்பேன். எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, சொல்லி முடியாத சந்தோஷம். கவனிங்க, யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுதே ஓடி ஓடி மற்றவங்களுக்கு பணிவிட செய்கிறான். சரிங்களா? அவனுக்கு ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்துட்றாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஓகே, தெரியும்னா கையை வைத்துங்க. ஓகே, ரைட். ஒருவேளை தெரியாதவங்க இருப்பீங்கன்னா, யோசேப்பு சிறையில் பொய் குற்றச்சாட்டு சொல்லி தள்ளப்படுறான். ஆனால் சிறையில் அப்படி போய் உட்கார்றவங்க டிப்ரெஸ் ஆகி உட்கார்ந்துருவாங்க. என்னடா வாழ்க்கை இது, நல்லதாக செஞ்சோம், நம்ம கெட்டதாக நடக்குது. ஆனால் இவன் எல்லாருக்கும் போய் உதவி செய்கிறான். யோசேப்பு, என்ன காலையில் இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க, என்ன இவ்வளோ வந்து உதவி செய்கிறீங்க, மற்றவங்கள போய் கவனிக்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுது? யோசேப்பு சொல்லுவான், சொல்லி முடியாத சந்தோஷம். ஏன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது, இதுக்கு விளக்கம் கொடுக்கவே முடியாது. எல்லாமே என் வாழ்க்கையில் நெகட்டிவாக தோணுது பார்க்கறதுக்கு. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இதை நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், அதனால் இதை நான் உனக்கு விளக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன், சந்தோஷமாக இருப்பேன். நான் விசுவாசிக்கிறேன், சந்தோஷமாக இருப்பேன். என்னை பார்த்தா உனக்கு பைத்தியமாக தெரியும், பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இருக்கிற ஆட்கள் பிசாசுக்கே பைத்தியம் பிடிக்க வச்சுருவாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வர பிரச்சனையில் பைத்தியம் பிடிச்சிரும் போல் இருக்குன்னு. அது மாதிரி ஆளெல்லாம் அதை நல்லா கேட்கணும் இந்த செய்தியை. உங்களுக்கு பைத்தியம் பிடிக்குதுன்னா இன்னும் நீங்கள் வசனத்தை பிடிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு காதில் கேட்கல, இல்லை கேட்டதை என்ன செய்யலை, நம்பலை. யோசேப்பு அப்படி இல்லை, ஆண்டவர் சொன்னதை நம்பினா. கர்த்தர் என்னை உயர்த்துவேன்னு 2 தடவை காமிச்சிருக்கிறாரு. என் சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அவர் சொன்னதை நான் நம்புகிறேன். பாடுகளிலும் நான் சொல்லி முடியாத சந்தோஷத்தோடு இருப்பேன். என் சந்தோஷத்துக்கு உனக்கு விளக்கம் கொடுக்க என்னால் முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் உண்மை உள்ளவர், நான் விசுவாசிக்கிறவர் அதை செய்வார், நான் விசுவாசிக்கிறவர் என் குடும்பத்தை ரட்சிப்பார், நான் விசுவாசிக்கிறவர் என்னை விடுவிப்பார், நான் விசுவாசிக்கிறவர் சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்புவிப்பார், நான் விசுவாசிக்கிறவர் அக்னி சூளையிலிருந்து என்னை தப்புவிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், praise God.
சிலருக்கு கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க போல் இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் கொஞ்சம் விடுதலை பண்ணி நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஐயா. Praise the Lord. கடைசியாக ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, பரலோக சந்தோஷம். எல்லாரும் சொல்லுங்க. ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஜாய் என்னன்னா ஹெவன்லி ஜாய். ஆமாம், மூணுமே ஆண்டவர் கொடுக்கறது தான். முதல் லெவல் மிகுந்த சந்தோஷம், ரெண்டாவது சொல்லி முடியாத சந்தோஷம், அல்லேலூயா. மூணாவது சந்தோஷம் பரலோக சந்தோஷம். ஆமென். அப்படின்னா பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அவ்வளோ சந்தோஷத்தை நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும். அங்கே கண்ணீர் இல்லை, துயரம் இல்லை, இதெல்லாம் பூமியில் அனுபவிக்க முடியும். இந்த சந்தோஷம் எப்போ உண்டாகுது, எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் 100 ஆடுகளை வச்சிட்ருக்கான். ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. 99 ஆடை விட்டுட்டு அந்த ஒரு ஆடை போய் தேடி திரிகிறான். அதை கண்டுபிடிச்ச பின்பு அவன் அதை சந்தோஷத்தோடு தன் தோள்களின் மேல் போட்டு கொண்டு வர்றான். வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பரலோக சந்தோஷம், பரலோகத்திலேயே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதான். அந்த சந்தோஷத்தை இவன் இந்த பூமியில் இந்த மெய்ப்பன் அனுபவிக்கிறான். சரிங்களா? இந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் எப்படி கிடைக்குதுன்னா, மற்ற ரெண்டுமே சோதனைகள்லேருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ணத்தை கொடுக்குறாரு. அதனால சந்தோஷப்படுறோம். கொடுப்பாருன்னு சந்தோஷப்படுறோம், கொடுப்பாரு. பாடுகளை மகிமையாக மாற்றுவார்னு நம்ம விசுவாசத்தோடு சந்தோஷப்படுறோம், அதனால் சொல்லி முடியாத சந்தோஷம். ஆனால் இது சோதனை பாடு இதனால இல்லை, இது ஹை குவாலிட்டி. இது சொல்லுவாங்க சில ஹோட்டலுக்கு முன்னாடி ஹை குவாலிட்டி வெஜிடேரியன், அது மாதிரி இது ஹை குவாலிட்டி ஜாய், ஹெவன்லி ஜாய். இந்த சந்தோஷம் போனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காருல ரட்சிப்பின் சந்தோஷம். பாடுறோம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம். சிலர் பாடுறது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு சந்தோஷம் மங்குதே, அப்படி பாடக்கூடாது. உண்மையாக எப்படி பாடணும்? சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முகத்தில் தெரியணும், உள்ளார இருந்தால் வெளியில் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு உள்ளார இருக்கிறத தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை தியானிக்கும் போது ஆவியானவர் என்ன ஆசீர்வதிச்சதை தான் உங்களோட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷம் பொங்குதே. அந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறாரு. ரட்சிப்புனா என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருயா, தேவன் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார், தேவன் எனக்காக திட்டத்தை வைத்திருக்கிறார், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், தேவன் எனக்கு முன் செல்லுகிறார், தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், தேவன் எனக்காக போராடுகிறார், வழக்காடுகிறார், வாதாடுகிறார், எனக்காக கிரியை செய்கிறார். நான் என் கவலையாக இருக்கணும்? தேவன் என்னை பாதுகாக்கிறார், சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இதுதான் இயேசு என்னை ரட்சித்தார்னா. உலகத்தில் இருக்கவங்க எப்படி? எனக்காக யாருங்க இருக்கா? எனக்காக யாராக இருந்தால் நல்லா இருக்க முடியும்? என்னை யாருங்க நேசிக்கிறான்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க மிகப்பெரிய கொடுத்துருக்கிற பாக்கியம் என்னன்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். இவ்வளோத்தையும் ஏன் நமக்கு செய்கிறாருன்னா, அவர் நம்மை நேசிக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சந்தோஷம் நம்மளை பொங்கி வழியணும்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னா,
எனக்கு யார் உண்டு? எனக்காக யாராவது இருக்காங்களா? என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. இந்த மெய்ப்பன் தேடி போய் அந்த ஆடை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நான் அதை நினச்சி பார்த்தேன். என்ன சொன்னா இந்த மெய்ப்பன் இந்த ஆடை பார்த்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, ஆடே, உன்னை நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மை ஷீப். என் ஆடே, உன்னை நான் நேசிக்கிறேன். இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் 2 உதாரணத்தை கொடுக்குறார் பின்னாடி. அதில் ஒரு தகப்பன் ஒரு மகனை இழந்து அந்த மகன் மனம் திரும்ப வர்றான். அப்பாட்ட எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு சொத்தெல்லாம் வீணடிச்சிட்டு வர்றான். அப்பா என்ன போய் சொன்னார் அவங்ககிட்ட? நல்லா நீங்கள் கவனிங்க. அவன் பன்றிகளோடு இருந்துட்டு நாற்றத்தோட அழுக்கான உடையோட அசிங்கமாக வர்றான். அப்பா ஓடி போகிறாரு, அவனை கட்டி பிடிக்கிறாரு, அவனை முத்தம் செய்கிறாரு, அவனுக்கு எல்லாமே புதுசாக கொடுக்குறாரு. அவங்கிட்ட ஒரு வார்த்தையும் பேசலை, ஆனால் பேசாமல் பேசுகிறாரு. நல்லா கவனிங்க. அவருடைய செயல்கள் பேசுது. நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கள் அந்த இடத்துல. அவருடைய செயல்கள் என்ன பேசுச்சு அவங்கிட்ட அப்படின்னா, ஒன்று தான், உன்னை நான் நேசிக்கிறேன். என் மகனே, உன்னை நான் நேசிக்கிறேன். என் மகளே, உன்னை நான் நேசிக்கிறேன். இன்னைக்கு இதை தான் நம்ம மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும்னு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை என்று இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்கிறாங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம பழகிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அனுதினமும் நம்ம சந்திக்கிறவங்க யாருமே இல்லையே. நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் வந்துட்டு போகிறாங்க, எல்லாம் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற நிச்சயம், அந்த தேவ பிரசன்னம் நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருக்கு இல்லை. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டும், இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். முடிஞ்சு போச்சு. மரித்த பிறகு ஆத்துமா சாந்தி அடையணும்லாம் வேண்டிங்க, ஒன்றும் நடக்காது. வசனம் சொல்லுது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். மரணத்துக்கு பிறகு நியாய தீர்ப்பு தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. தாவீதுடைய பிள்ளை செத்து போயிடுச்சு. அது அறியாத பிள்ளை, அதனால் அந்த பிள்ளைக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா நன்மை தீமை தெரியலை. அப்போ தாவீது சொல்கிறான், சாகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுறான், புரண்டு துக்க வஸ்திரம்லாம் உடுத்தி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறான். செத்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டு போய் நல்லா விருந்து சாப்பிட்றாரு. எல்லாருக்கும் வேலைக்காரனுக்கெல்லாம் தாவீது வேலைக்காரனுக்கு இன்னும் ராஜாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், அவன் நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியாது, ஆனால் நான் அவன் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். ஏன்னா அவன் பரலோகத்தில் இருக்கிறான், நான் போக முடியும். ஏன்னா அது அறியாத பிள்ளை. செத்து போன பிறகு ஒன்றும் முடியாது. ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படின்றத சந்தோஷ செய்தியை நம்ம சொல்லும்போது அந்த ஆத்துமாவை நாம் தேவனிடத்தில் கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, பரலோக சந்தோஷத்தை அவர் நமக்கும் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம மனசில் வைக்கணும். இந்த பரலோக சந்தோஷம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோன்னா நம்ம போய் சொல்லணும், இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாருங்க. அழிக்கிறவர் அல்ல, உங்களை நேசிக்கிறதுக்கு இருக்கிறாரு, உங்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கிறாரு. அவர் ஆண்டவராகிய இயேசு. அவரிடத்துல வாங்க அப்படின்னு நம்ம கூட்டிகிட்டு வரணும். பாருங்க, இயேசு பிறந்த அந்த காலங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு சம்பவம். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோண்டி தெய்வத்தை தேடி கொண்டிருந்த அந்த சாஸ்திரிகளை வழி நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதுபோல இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த நட்சத்திரமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த நட்சத்திரமாக இருப்பியா?
அந்த நட்சத்திரமா இருந்து பாதை இல்லாதவர்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. Be the star. Be the star. நட்சத்திரமா இரு. எப்படி இரு? நட்சத்திரமா இரு. நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த நட்சத்திரம் மாதிரி அவங்கள கொண்டு வந்து இயேசுநாதர் அண்டையில் கொண்டு வந்து நிறுத்த போகிறோம். இயேசு அவர்களை தொடுவார், இயேசு அவர்களை ஆசீர்வதிப்பார், இயேசு அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் உண்டாகிற சந்தோஷம் பரலோக சந்தோஷமாக இருக்கும். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர். நீர் ஆண்டவரே சொல்லி முடியாத சந்தோஷத்தை கொடுக்கிறவர். நீர் பரலோக சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற எந்த துக்கமாக இருந்தாலும் அது சந்தோஷமாய் மாறுவதாக. பொறுமையை ஆண்டவரே சகிப்பு தன்மையில் வளர நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சோதனைகளை நீர் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களாய் மாற்ற போகிறீர். பாடுகளை நீர் மகிமையாய் மாற்ற போகிறீர். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடும் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும். விசேஷமாய் ஆண்டவரே இன்று முதல் ஆண்டவரே உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக ஆண்டவரே தன்னை கடந்து என்ன நேசிக்கிற ஆண்டவர் மற்றவர்களை நேசிக்கிறார் சொல்லிட்டு உங்களை நேசிக்கிறார் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு நட்சத்திரமா இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் நீர் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் அந்த ஆத்துமாக்களை நடத்த கிருபை தருவீராக. பரலோக சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. முடிவில்லாத சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.